இந்த சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட் டிராஃபிக்கை குயிக்கா க்ரோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் டிராஃபிக்கும் சரி, ஏஐ டிராஃபிக்கும் சரி, இதனால ரொம்ப குயிக்காவே க்ரோ ஆகும். ஜஸ்ட் கோ டு ரெடிட், கோரா, சோஷியல் மீடியா குரூப்ஸ் தட் ஆர் ரிலவென்ட் டு யுவர் ஆடியன்ஸ் ஆர் அதர் ரிலவென்ட் கம்யூனிட்டிஸ். அங்க போயிட்டு உங்களுடைய டார்கெட் யூசர்ஸ் அங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் ஆர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் எப்படி சால்வ் பண்ணுது அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. மார்க்கெட்டிங் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் இல்லாம நேச்சுரல் வேல சொல்யூஷன் ஓரியன்டட் கண்டென்ட்டா அங்க போஸ்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ஓல்டு கொஸ்டினா இருந்தாலும் சரி, நியூவா கேட்கப்பட்ட கொஸ்டினா இருந்தாலும் சரி, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா அது ரிலேட்டடான சிமிலர் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சேம் த்ரெட்டை ரெஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பண்றதுனால உங்களுடைய டிராஃபிக் மட்டும் இல்லாம ஓவரால் பிசினஸ் growth கண்டிப்பா இருக்கும். இதுல மெயின் விஷயம் என்னன்னா, இதை கன்சிஸ்டன்டா டெய்லியுமே பண்ணணும். டெய்லி பேசிஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ரெகுலரா கன்சிஸ்டன்டா ஆன்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 to 4 monthsல உங்களுக்கு நல்ல growth இருக்கும். அதை நீங்களே பாப்பீங்க. நானும் நிறைய டொமைனுக்கு ட்ரை பண்ணிருக்கேன், ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.